தொலைக்காட்சி மற்றும் சினிமா நடிகை சபர்ணா சென்னை மதுரவாயலில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். அழுகிய நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த சபர்ணா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாக அறிமுகமாகி சீரியல்களில் நடித்து புகழ் பெற்றார். சினிமா வாய்ப்புகள் வரவே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இருந்து சபர்ணா விலகினார். படிக்காதவன், பிரிவும், சந்திப்பும், காலை, பூஜை உள்பட பல திரைப்படங்களில் துணை நாயகியாக நடித்துள்ளார். காதல் தோல்வியில் மீண்டதாக கூறிய சபர்ணா, பெற்றோர் பார்த்துள்ள மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் மதுரவாயலில் வசித்து வந்த சபர்ணா அந்த வீட்டில் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். 3 நாட்களாக அந்த வீடு பூட்டி கிடந்ததாகவும், துர்நாற்றம் காரணமாக போலீசுக்கு தகவல் தெரிவித்த போது சபர்ணா இறந்து கிடந்த விவரம் தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து மதுரவாயல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.